ஒரு 10 சீட்டு தன்னால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஆணவம் காங்கிரஸ் மேல் மட்டத்துக்கு வந்திருந்தால் மோடிக்கு ஆதரவு கொடுக்க பதிலாக காங்கிரஸுக்கு தான் ஆதரவு கொடுத்திருப்பாரு. அப்பதான் நமக்கு சட்டமன்றத்தில் காங்கிரஸை நம்ம கைப்பக்கம் இழுக்கணும்னு போட்ட திட்டம் 2024 நல்லா புரிஞ்சிருங்க. எடப்பாடி கையில ஒரு 10 எம்பி சீட்டு வந்திருந்ததுன்னா அதை காங்கிரஸுக்கு தான் ஆதரவு கொடுத்திருப்பார ஒழிய மோடிக்கு ஆதரவு கொடுத்திருக்க மாட்டார். ஏன்னு கேட்ட சட்டமன்றத்தில் காங்கிரஸ் ஆதரவு வந்தா வெற்றி பெறலாங்கிறது அவருக்கு தெரியும். திமுக இருந்து காங்கிரஸை பிரிச்சாதான் நம்ம சட்டமன்றத்தில் வெற்றி பெற முடியும்னு பல வியூகங்கள் நம்ம பல வரலாற்று இது இருக்கு. அதை கணக்கு பண்ணி தான் அவர் அன்னைக்கு மோடி வேண்டான்னு சொன்னார். இதெல்லாம் புரியாம ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கிட்ட என்ன உளவுத்துறை இருந்ததோ என்ன உளவுத்துறை சொன்னாங்களோ தெரியாது. வடநாட்டில் உள்ளது போல இங்க தமிழ்நாட்டில் தன் வேலையை காட்டினாரு. அந்த வேலையில போயிட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது ரெட்டைலை சின்னத்துக்காக இருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் வெளியே விட்டாச்சுன்னா ரெட்டைலை சின்னத்தை தனக்கு வேணும்னு இந்த ரெட்டைலை சின்னத்தை நாளைக்கு முடக்கிட்டா பாஜகவே வேண்டான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியே போயிடுவாரு. எடப்பாடி பழனிசாமியே வேண்டான்னு சொல்லி அங்க இருக்கிற தொண்டர்கள் இங்க ஓடி வந்துருவாங்க. இதுதான் அரசியல் களம். இது நீங்க ஜனவரி பிப்ரவரிக்குள்ள இது ஒரு முடிவுக்கு வந்துடும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு முடிவுக்கு வந்துடும்.